குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 17/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23. திதி இன்று அதிகாலை 1:38 வரை துவாதசி, பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 7 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாம யோகம் மாலை 3:30 வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் பிற்பகல் 2:45 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் காலை 6:22 வரை மரண யோகம் இருக்குது, அதன் பின்பு முழுதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு எப்பொழுதும் பண்ணுறாங்களோ பண்ணலாம். அது இன்றைய தினம் பிரதோஷம், புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். அதனால் இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. பிரதோஷத்தை பற்றி நம்ம நிறைய விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லாருமே பிரதோஷ வழிபாடு செய்யணும். காரணம் என்னென்னா பிற ப்ளஸ் தோஷம், இந்த தோஷங்களை போக்கக்கூடிய நாள்தான் இந்த பிரதோஷம். அதனால் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் அரிசி மாவு வாங்கி கொடுங்க. அரிசி மாவில் அபிஷேகம் செய்யும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இந்த பிரதோஷத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதை வாங்கி கொடுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாழைப்பழம், தேன் இதை வாங்கி கொடுங்க. பஞ்சாமிர்தம் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் செஞ்சு கொடுத்தா நல்லது தான், அது உங்கள் விருப்பம். அதே போல் அருகம்பில்லும் வில்வமும் வாங்கி கொடுங்க. சரி, இன்றைக்கி பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு வராத கடன் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடுவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் அங்காரகனும். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இந்த வராத கடன் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? இந்த பிரதோஷ நாள், இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வில்வ இலை ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு அகல், புது அகல் தான் வைக்கணும், பழைய அகல் வைக்கக்கூடாது. அந்த வில்வ இலையில் யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அவர்களுடைய பெயர் அதில் எழுதுங்க. எவ்வளோ உங்களுக்கு பணம் தரணுமோ அதையும் அதில் எழுதுங்க. எழுதி மனசார கையில் வச்சு சிவபெருமானையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, இல்லை குலதெய்வத்தை கூட நம்ம வணங்கலாம். அந்த குலதெய்வத்தையே கையில் வச்சு, எனக்கு இவர்கள் பணம் தரணும், எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து விட்டது, பாசிட்டிவாக நெகட்டிவாக எதுவும் நினைக்கக்கூடாது. அது மாதிரி நினச்சி என்ன பண்ணுங்கள், அந்த அகலில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த வில்வ இலையை அதில் போட்டுட்டு தீபத்தை ஏற்றுங்க. சரிங்களா? அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி செய்யும்போது நிறைய பலன் உண்டு. இதை தினம் கூட செய்யலாம்.
தினந்தோறும் ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வராத பணம் கண்டிப்பாக வந்துடும். யாராவது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. வட்டிக்கு கொடுத்துட்டு மாதம் 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. நியாயமான முறையில் நீங்கள் பணம் கொடுத்துருந்தால் நிச்சயமாக இந்த பணம் திரும்பி உங்களுக்கு வரும். டெய்லி அந்த வில்வ இலையில் புதிய இலையில் தான் எழுதணும். இன்றைக்கி எழுதி அதில் போட்டுட்டு அதையே தொடர்ந்து தீபம் ஏற்றக்கூடாது. மறுநாள் அந்த இலையை எடுத்து கால்படாத இடத்துல எடுத்து போய் போட்டுடணும். எங்கள் கால் படுறது, அதே மாதிரி தேவையில்லாமல் இடத்துல போடுறது அப்படிலாம் போடாதீங்க. இல்லை எதுனா உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவில் அடியில் மரம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எதுவுமே வச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே யாரும் கை கால் படாமல் இடமா இருக்கும். அது மாதிரி செய்யுங்க. 48 நாள் இன்றைக்கி பிரதோஷ நாள்லேருந்து கணக்கு வச்சு செய்யுங்க. நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக வரும். இது நம்பிக்கையோடு செய்யணும். சொன்னாங்களே செஞ்சு பார்ப்போம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. மனதார நினைத்து நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் செய்தால் நிச்சயமாக உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள். இன்றைக்கி நினைத்ததெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தையால் அனுகூலம், பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுலாம் அதை தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க, எதிர்பாராத சில அறிமுகங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க, சுபகாரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடும். மனசில் சில முடிவுகளை எடுப்பீங்க இன்றைக்கி. அதே போல் இன்றைக்கி நட்பு வட்டாரமும் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதே சமயத்தில் தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் வீடு சூரியன் வீடு, அது 9ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பங்காளி வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், சுகம் நிறைந்த ஒரு நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஓம் சந்திராய நம அப்படின்றத சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களும் மகிழ்ச்சி நிறைந்த நாள். பணவரவு நன்றாக இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். உத்தியோகத்தில் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க. தனம் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் விலகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் இன்றைக்கி கூடும். தந்தை ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு தந்தை இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். லாபமும் இன்றைக்கி கிடைக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் மந்த தன்மையெல்லாம் விலகும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தியம்பெருமானை வணங்குங்க.
உங்களுக்கு போகிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக. எப்பொழுதுமே 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒரு சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய கனவுகள்லாம் இன்றைக்கி பிறக்கும். உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் குருவனுடைய பார்வை இருக்குது. இல்லைன்னு சொல்ல, தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திர சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் மெய்ப்பட விளங்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கனவுகள் நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கனவுகள் இன்றைக்கி நிஜமாகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடகராசி நேயர்கள் உறவுகள் வழியில் உங்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் கலை பொருட்கள் இதன் மீதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும். கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஏன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்காது, அதனால் கவனமாக இருங்க. அதே போல் வியாபாரத்தில் லாபகரமான ஒரு சூழல்லாம் அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. பெரியோர்களின் ஆசியை வாங்கிட்டு போங்க. எங்கே போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த காரியத்துக்கு போனாலும் வீட்டில் உள்ள பெரியோர்கள், தாய் தந்தையை கூட நம்ம சொல்லலாம். இல்லை மூத்தோர்கள் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவர்களிடம் ஆசி பெற்று போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் அதிசய வடமேற்கு திசை அதிசய 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் ஆரோக்கியத்தில் கவனத்தை வைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஒரு மகான்களின் ஆசி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் ஆதரவுகள் மேம்படும். தன வரவு நன்றாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிடையே சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக பிரச்சனைகள்லாம் குறையும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனோடு இணைந்து இருக்கிறார் 5ஆம் இடத்துல. அதனால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி பூர்வீக சொத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பங்காளிகள் வழியில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அதிரடியான சில செயல்கள் மூலம் சில மாற்றத்தை உருவாக்குவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்தில் புரிதல்லாம் அதிகரிக்கும். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் பண வரவு நன்றாக இருக்கும். ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும், புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும், பழைய சிக்கல்கள்லாம் விலகும், வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க, கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிடைய புரிதல்லாம் இருக்கணும். அலுவலக வேலையிலெல்லாம் வேகம் ஏற்படும். உங்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடதிசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு விநாயகரை தான் பிடிச்சிக்கணும். அதனால் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு 2 அருகம்புல் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்ப்புகள், அதாவது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பூர்த்தியாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். திருமண பேச்சு வார்த்தை சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஏற்கனவே கண் சார்ந்த பிரச்சனை இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. மறைமுக பிரச்சனைகளை, அதாவது மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக பிரச்சனைகள் அதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப், இப்போ பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கூட்டாளியோட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மனதில் ஏற்படும். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் தேர்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. மிக மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் பல்லு சம்மந்தப்பட்டது, அதே போல் தலைவலி, கண், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதெல்லாம் பார்த்துருங்க, டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மாற்றமான சூழலாம் ஏற்படும். அதே மாதிரி வர்த்தகம், கமிஷன் ஏஜென்ட்டு, வியாபாரம் இந்த மாதிரி செய்கிறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதிகமாக முதலீடு எதுவும் போட வேணாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வெளிவட்டார நட்புகளால் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. வரவும் இருக்கும், இன்றைக்கி செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அம்பாள் அப்படின்னு சொல்லும்போது எந்த அம்பாளையும் வணங்கலாம். மாரியம்மன், முத்து மாரியம்மன், ராஜராஜேஸ்வரி, பாலாம்பிகா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ
அந்த அம்பாளை இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கும், வியாபாரத்தில் மேன்மை இருக்கும், குடும்பத்திலும் ஒரு அமைதி ஏற்படும். இன்றைக்கி உங்களுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். சில பேரெல்லாம் அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தந்தையோட உறவுகள் வழியில் நிதானத்தை கடைப்பிடிங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் ஏற்படும். ஆனால் வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் நல்ல ஒரு மேன்மை, வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளில் சனி பகவான் இருக்கார், குருவுடைய பார்வை இல்லை. அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு செயல்பாட்டிலும் எந்த ஒரு வேலையிலையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது மிக அருமை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷத்துலேயும் முடிஞ்சால் கலந்துக்குங்க. ஆனால் முக்கியமாக பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மதிப்புகள் மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் இன்றைக்கி நல்லபடியாக முடிகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி எடுத்தால் இன்றைக்கி எல்லாமே நடக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். பழைய அனுபவம் பற்றிய சிந்தனைகள்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. தேவையற்ற விவாத போக்குகளை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் தூர தேசத்திலேருந்து நல்ல ஒரு செய்திகள், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உடல்லையும் ஒரு அசதி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி மகிழ்ச்சி, பண வரவு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகரை இன்றைக்கி வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பேசுகிற பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. அரசு ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். தந்தை வழியிலும் உங்களுக்கு நிறைய நடக்கும். அதே சமயத்தில் இப்போ ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சவங்க எழுதலாம். அதே மாதிரி எழுதி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, வீடு மனை வாங்க விற்க தொழில் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கூட்டாளிகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் செய்யும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்களும் இருக்கும்.
இந்த ஜாப் ஒர்க்கு எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடமேற்கு இசை, இசையின் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சகோதர வழியில். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்று. அதுவும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டிரமம் இன்றும் இருக்கும். சில வேலைகள்லாம் தடைப்பட்டு தான் முடியும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கணும். பிள்ளைகளால் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது ரொம்ப கவனமாக உதவி செய்யுங்க. கடன் வாங்குவதை இன்றைய தினம் தவிர்த்துருங்க. அதாவது உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடதிசை, அதிர்ஷ்டன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகரை வணங்கிட்டு சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.